மொபைல் யூஸ் பண்ணி யூடியூப்பில் ஷார்ட் வீடியோவை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம், அதை அப்லோட் பண்ணுறது எப்படி, அப்லோட் பண்ணும்போது என்ன மாதிரியான எடிட்டிங் பண்ணலாம், அப்லோட் பண்ணதுக்கப்புறமா என்ன மாதிரியான செட்டிங்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதோட அனலிட்டிக்ஸ் எப்படி செக் பண்ணணும், இது மாதிரி ஷார்ட்ஸ் பற்றின A to Z ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். யூடியூப்பில் நீங்கள் பிகினர் லெவலில் இப்போ தான் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குற ஒரு வீடியோவாக இருக்கும். யூடியூப்பில் ஷார்ட் வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 2 ரூல்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக 60 செகண்ட்ஸ்க்கு உள்ளே மட்டும்தான் இருக்கணும். அதாவது மேக்ஸிமம் 1 மினிட் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷார்ட் வீடியோவாக யூடியூப் கன்சிடர் பண்ணாது. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற ஷார்ட்ஸ் 60 செகண்ட்ஸ்க்குள்ளே, அது மேபி 40 செகண்டாக இருக்கலாம் அல்லது 50 செகண்டாக இருக்கலாம், வாட் எவர். பட் மேக்ஸிமம் அதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 60 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கணும். இதில் செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, யூடியூப் ஷார்ட்ஸோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது அதோட ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9/16 மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கணும், இவ்வளோ வியூஸ் போயிருக்கணும் அப்படின்ற எந்த நெசசரியுமே கிடையாது. ஒரு சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். யூடியூப் ஷார்ட்ஸ் பற்றின நாலேஜ் நமக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் 1ல் பார்க்கலாம். இதுக்கு நாம் நம்மளோட மொபைலில் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டராக இருக்கிற ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு 4 ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் செகண்ட் ஒன்னாக இருக்கிற அப்லோட வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோவை அப்படியே நம்ம இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி யூடியூப் ஷார்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா, அந்த வீடியோ கண்டிப்பாக அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்க்கான ரூல்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அதாவது அதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 60 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 9/16 அப்படின்ற இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இந்த 2 ரூலும் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் அந்த நம்ம அப்லோட் பண்ணுற அந்த வீடியோவை ஷார்ட்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் அப்படியே பேக் வந்துடலாம். இப்போ திரும்பவும் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஏ ஷார்ட். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கேமராவையும் மைக்ரோஃபோனையும் யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு பெர்மிஷன் கேட்கும். இதுக்கு நீங்கள் அலோ அக்சஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது இந்த மாதிரி நமக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமிங் நமக்கு வியூ ஆகும். இதில் இருக்கிற இந்த 15 செகண்ட் அப்படின்றது டிஃபால்ட்டாக யூடியூப்பில் இருக்கும். இது மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 60 செகண்ட்ஸ் அப்படின்னு இது மாறிடும். அதாவது ஒரு ஷார்ட் வீடியோவை நம்ம 60 செகண்ட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம 60 செகண்ட்ஸில் செட் பண்ணிக்கலாம். அல்லது 15 செகண்ட்ஸ் வரைக்கும் போதும் அப்படின்னா நம்ம வந்து 15 செகண்ட்ஸில் நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போது நான் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 60 செகண்ட்ஸில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ கீழே இருக்கிற இந்த குட்டி ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஒரு ஷார்ட் வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப் அப்படின்றது கேமரா ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு ஃப்ரண்ட் கேமரா வேணும் அப்படின்னா இந்த ஃப்ளிப்பை கிளிக் பண்ணும்போது ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். இல்லை பேக் கேமரா ஓப்பன் ஆகும் அப்படின்னா திரும்பவும் இந்த ஃப்ளிப்பை கிளிக் பண்ணும்போது பேக் கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு எந்த கேமரா வேணுமோ அதில் செட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃப்ளிப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் அப்படின்ற ஆப்ஷன் வீடியோட ஸ்பீடுக்காக. அதுக்கப்புறம் டைமர் செட் பண்ணிக்க முடியும். வீடியோவில் நமக்கு எவ்வளோ டைமிங் வரைக்கும் அந்த வீடியோவை எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த டைமரை செட் பண்ணிக்கலாம். அதாவது மேக்ஸிமம் 60 செகண்ட்ஸ்க்குள்ளே எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் எடுக்க போகிறோம் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு வீடியோக்கான எஃபெக்ட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃபால்ட்டாக யூடியூப்பில் நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு எந்த மாதிரியான நம்ம ஷார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான எஃபெக்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளோடு இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து க்ரீன் ஸ்க்ரீனுக்கான ஆப்ஷன். அதாவது நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு பேக்ரவுண்டில் வேறு ஏதோ சீனரி இருக்குது, அதுக்கு பதிலாக ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு பின்னாடி செட் பண்ண போகிறோம் அல்லது ஒரு வீடியோவை பேக்ரவுண்டுக்கு பின்னாடி செட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அந்த இமேஜையோ அல்லது வீடியோவையோ நம்ம க்ரீன் ஸ்க்ரீனாக சூஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட வீடியோட பேக்ரவுண்டை இதை யூஸ் பண்ணி நம்ம மாற்றிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஃபில்டர், லைட்டனிங், ஃப்ளாஷ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ணிக்கலாம்.
இதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற நெசசரி கிடையாது. இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம செட் பண்ணிவிட்டு கூட நம்ம வீடியோவை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ நமக்கு தேவை நம்ம விஷக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் மொத்தமாகவே ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த க்ளோஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கலாம். நாம் பண்ண போகிற ஸ்டெப் 2 ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு சென்டராக இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணதுமே நம்மளோட கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளிப் அப்படியே நமக்கு ஸ்டாப் ஆகிடும். அதாவது ஒரு வீடியோவை நம்ம பாஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஒரு வீடியோ கிளிப்பை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். எகெயின் அந்த கிளிப்பை ஸ்டாப் பண்ணிக்கணும், அதாவது பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா திரும்பவும் இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி 60 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம மல்டிபிள் கிளிப்பை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ மொத்தம் 3 கிளிப்பை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கிற இந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய கேலரி ஓப்பன் ஆகும். இந்த கேலரிலேருந்து ஏதாவது கிளிப், அதாவது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நான் என்னோடய ஷார்ட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்க நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ரெக்கார்டிங் கிளிப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும். சப்போஸ் இந்த கிளிப் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ண அந்த கிளிப்பை மட்டும் நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு இந்த ஆரோ மார்க் சிம்பலை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப் அண்டு ஆகும். அதாவது லாஸ்ட்டாக ஆட் பண்ண கிளிப் மட்டும் நமக்கு டெலீட் ஆகும். திரும்பவும் இந்த கிளிப்பை நம்ம ஆட் பண்ண நினச்சோம் அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணும்போது லாஸ்ட்டாக டெலீட் பண்ண அந்த கிளிப் திரும்பவும் நம்ம வீடியோவில் ஆட் ஆகிடும். இப்போ நம்ம பண்ண போகிற தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஷார்ட்ஸ்க்கான தம்ப்நெயில் ஆட் பண்ண போகிறோம். ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டம் தம்ப்நெயில் ஆட் பண்ண முடியாது. அதாவது லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்கு ஆட் பண்ணுற மாதிரி ஒரு தம்ப்நெயிலை செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணி இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியாது. நம்ம வீடியோவில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன இமேஜ், ஏதோ ஒரு பார்ட்டை நம்ம தம்ப்நெயிலில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, மேலே இருக்கிற இந்த குட்டி ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த ட்ரிம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரிம் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம 2 விதமான செட்டிங்ஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த வீடியோ கிளிப்ஸை வந்து ட்ரிம் பண்ணிக்க முடியும். அதாவது அதோட லென்த்தை வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வரைக்கும் தான் எனக்கு இந்த கிளிப் தேவை அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த டன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண பொசிஷன் வரைக்கும் மட்டும்தான் நம்ம வீடியோவில் இந்த கிளிப் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஷார்ட் வீடியோக்கான தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கிற பார்ட்ஸ்லேருந்து எந்த இமேஜோட பார்ட் நமக்கு தம்ப்நெயிலாக செட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ் மேலே, அந்த கிளிப் மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த பார்ட் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோட தம்ப்நெயிலாக நமக்கு செட் ஆகிடும். இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்டெப் 4 ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ டிக் மார்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோக்கு கீழே இது மாதிரி 4 ஆப்ஷன் நமக்கு வியூ ஆகும். இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, சவுண்ட் ஆட் பண்ணுறது. சவுண்ட் மீன்ஸ் மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதுக்கு இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மியூசிக் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. நிறைய சாங்ஸோட லிரிக்ஸ், இந்த மாதிரி மியூசிக் இது எல்லாமே நமக்கு யூடியூப்லேருந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. இந்த மியூசிக்கை நம்ம ஷார்ட்ஸோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் சாங் தேவை அப்படின்னா அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு மேலே இருக்கிற இந்த சர்ச் பார் போயிட்டு எந்த சாங் தேவையோ அந்த சாங்கை சர்ச் பண்ணிவிட்டு அந்த சாங்கையும் நம்மளோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஒரு யூடியூப் மியூசிக்கில் இருக்கிற ஒரு மியூசிக்கை வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கு பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் காப்பிரைட் இஷ்யூ கூட வரலாம். அது எப்படி வராமல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மியூசிக்கை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்து செகண்ட் ஒன்னாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன நம்ம டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோமோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது மாதிரி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்டுக்கான ஆப்ஷன். அதாவது நம்ம டெக்ஸ்ட்டை வந்து லெஃப்ட் சைட் செட் பண்ணி போகிறோமா, இல்லை ரைட் சைட் செட் பண்ண போகிறோமா, இல்லை சென்டராக செட் பண்ண போகிறோமா. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த மேலே இருக்கிற இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த ஏ அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை மாற்றுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் டெக்ஸ்ட்டும் நமக்கு வியூ ஆகும். நமக்கு எந்த மாதிரியான ஸ்டைலில் அந்த ஃபாண்ட் தேவையோ அந்த இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த கீழே இருக்கிற கலர் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கான கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நமக்கு வேரியஸ் கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில்
இதுலேருந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டுக்கான எடிட்டிங் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா இந்த டன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் ஆட் ஆகிடும். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டைம்லைன், அதாவது ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டுக்கான டைமிங்கை வந்து நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். இது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்லைன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபுல்லாகவே ஆட் ஆகிருக்கும். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி எந்த பார்ட்லேருந்து எந்த பார்ட் வரைக்கும் நமக்கு அந்த டெக்ஸ்ட் வியூ ஆகணுமோ அந்த பார்ட்டுக்கிட்ட கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டைம்லைன் செட் பண்ணும்போது நாம் செட் பண்ண அந்த டைமிங் வரைக்கும் தான் நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்ட் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் வியூ ஆகும். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஏதாவது ஃபில்டர் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த ஃபில்டர் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வேரியஸ் ஃபில்டர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு எந்த மாதிரியான ஃபில்டர் மேட்ச் ஆகுதோ அந்த ஃபில்டரை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டன் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கலாம். இந்த ஃபில்டர் ஆப்ஷன்லேருந்து ஏதோ ஒரு ஃபில்டரை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. பட் அந்த ஃபில்டர் ஆப்ஷன் நமக்கு வேணாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த நோ ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா அப்படியே நமக்கு பேக் வந்துடலாம். இப்போ மேலே இருக்கிற இந்த நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்டெப் 4 ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நமக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் டைட்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போது இந்த டைட்டில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோக்கான என்ன டைட்டில் கொடுக்க போகிறோமோ அந்த டைட்டிலை வந்து இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விசிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். அன்லிஸ்டட், ப்ரைவேட், பப்ளிக் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம அன்லிஸ்டட் அல்லது ப்ரைவேட் அப்படின்ற ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறதில்ல, ஸோ அதனால் பப்ளிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுக்க வேண்டாம். ஃபைனலாக ஒரு தடவை எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணால் போதும். ஸோ அது வரைக்கும் இதில் வந்து நம்ம அன்லிஸ்டட் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ்க்காக இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் ரீமிக்ஸிங், இதை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்ஸிங், அதுக்கப்புறம் அலோ ஒன்லி ஆடியோ ரீமிக்ஸிங். இந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவை வேறு யாராவது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த 2ல் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ அண்ட் ஆடியோவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ மட்டும் ரீமிக்ஸிங் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆடியோ ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பேக் வந்துடுவோம். இப்போ இதில் இருக்கிற அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பெய்ட் ப்ரமோஷன் லெவல், அதாவது ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து ப்ரமோட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா இதில் வந்து நம்ம எஸ் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம நோ அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பேக் வந்துடலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த அப்லோட் ஷார்ட் அப்படின்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மொபைலில் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை studio.youtube.com அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறமா சர்ச் கொடுத்துருவோம். இப்போ மேலே இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத டிக் மார்க் பண்ணிக்கலாம், அதாவது எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணதுமே நம்மளோட சைட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்க்டாப் மோடுக்கு மாறிடும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற மெனுலேருந்து செகண்ட் ஒன்னாக இருக்கிற கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண கண்டென்ட் எல்லாமே இந்த இடத்துல வியூ ஆகும். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதை எடிட் பண்ணுறதுக்கான இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிற ஆப்ஷன்லேருந்து 1 by 1 நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்கிரிப்ஷனை ஃபில் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயிலை நம்ம வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா செலக்ட் பண்ண முடியாது. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பிளேலிஸ்ட்டு கீழே இந்த வீடியோவை ஆட் பண்ணிக்க போகிறோமோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஷோ மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெய்ட் ப்ரமோஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், சப்டைட்டில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோவில் கார்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், எண்டு ஸ்க்ரீன் எப்படி ஆட் பண்ணணும், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக இந்த பேஜில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த விசிபிலிட்டி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நாம் பண்ண போகிற அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கான அனலிட்டிக்ஸை செக் பண்ணிக்கணும். அனலிட்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோலேருந்து நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ எந்த அளவுக்கு பீப்புள் கிட்ட ரீச் ஆகிருக்கு, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அனலிட்டிக்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்.
இது செக் பண்ணுறதுக்கு நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். என்டர் ஆனதுக்கப்புறமா இதில் அனலிட்டிக்ஸ் அப்படின்ற இந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஷார்ட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோக்கான மொத்த அனலிட்டிக்ஸுமே நமக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஷார்ட்ஸ்க்கான ரெவென்யூ செக் பண்ணுறதுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த ரெவென்யூ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஷார்ட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ்லேருந்து எவ்வளோ ரெவென்யூ கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்க முடியும். யூடியூப் ஷார்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணும்போது அதில் எப்படி நம்ம சேனலுக்கான மானிட்டைசேஷன் கிடைக்கிது, எப்போ நமக்கு ரெவென்யூ வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கிளியராக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.